அப்படிதான் அப்படிதான், கொஞ்சம் நல்லா பிடிச்சி கட்டுப்பா. அவ்வளவுதான் தலைவரே, ஒன்றும் ஆகாது. நல்லா தான் டைட்டா இருக்கு. சரி ரைட்டு. எல்லா இடமும் கொஞ்சம் நல்லா வாழை கண்ணு நல்லா கட்டிடு. கண்ணு பத்தலைன்னா நம்ம தோட்டத்தில் போய் அறுத்துட்டு வாங்க என்ன. சரி தலைவரே. வயல்வெள வரி பிரிக்க சொன்னேன்னா நோட்டை எடுத்துட்டு போனான்வெல்லாம் இல்லையா? அதெல்லாம் முருகேசன் தானே பாக்குறாங்க, அவங்க போய் பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தலைவரே. சரி, அப்ப நான் அவனுக்கு போன் அடிச்சு கேட்கேன். சரி, நீ மீதி வேலையை பாரு. சரி தலைவரே. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு. இவனோட்ட ஒரு வேலையை கொடுத்தேன்னா அவனை நம்மளையே மறுபடியும் வேலை வாங்குவானோ போல இருக்கு. நாளைக்கு காலையிலே பூஜைக்கு கரெக்டாக 7 மணி பூஜைக்கு கரெக்டாக இருக்கணும் எல்லாம். அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாண்டாமா. வாவ், பெரிய பொண்ணு அங்க பாரு, பிள்ளையார் எவ்வளவு அழகா இருக்காருன்னு. வாங்கம்மா, வாங்க வாங்க. தலைவரே, பிள்ளையார் நல்ல ஜம்முன்னு இருக்காரே. அப்படியா? நல்லா இருக்காரு. ஆமா தலைவரே, எல்லா வருஷத்தோடய இந்த வருஷத்துல பிள்ளையார் நல்ல ஜம்முன்னு இருக்காரு போங்க. அவன் எப்ப கொண்டு இறக்குனீங்க? நாங்க பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு காலையில தான் கொண்டு வந்து இறக்கணானுவேன். அப்படியே? நாங்கள் வந்து அப்ப லேட்டா எப்பயும் வருஷம் பிள்ளையார இறக்கும் போது இங்கதான் நிப்பா. இன்னைக்கு நாங்க பார்க்காம விட்டுட்டோமே. அப்படிதானே பெரிய பொண்ணு? ஆமா ஆமா, குடிகாரமெல்லாம் அடிச்சு பத்தி விட்டு நம்ம அங்க போய் படுத்து கிடந்தோன்னா வேற எங்க பிள்ளையார வந்து பாக்குது. என்ன பெரிய பொண்ணு? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, மைனி எங்க ஆளையே காணோம். அவளை சுண்டல் எல்லாம் ஊற போட சொல்லியிருந்தேன். மறந்துடாத, நாளைக்கு இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு சுண்டல் ஊற போடணும். எல்லாத்தையும் போட்டு வையின்னு நல்லா கழுவி எடுத்து ஊற வையின்னு. அவன் அந்த வேலையை பார்த்துட்டு எடுப்பான்னு நினைக்கேன். இந்த கோயில்ல கொடுத்தா பயல் வேலை எல்லாம் ரெடி பண்ணி வைப்பான்வளே தலைவரே. என்னத்துக்கு நீங்க அந்த பத்திராளிய கட்ட வீட்டுக்கு கொடுத்து விட்டீங்க? நீ ஒன்றும் பயப்படாதம்மா, என் பொண்டாட்டி வீட்டுக்கெல்லாம் எடுத்து வைக்க மாட்டா. சாமி காரியம்னா கரெக்டாக இருப்பா. அதனால் அவள் எல்லாம் சாமிக்கு வாங்கின பொருள் அவள் அப்படியே தான் ஊற போட்டிருப்பா. வீட்டில் தான் நல்லா பெரிய அண்டா கிண்டா எல்லாம் கிடக்கு. அதனால் ஊற போட்டு வச்சிருப்பா. ஐயா தலைவரே, நான் அதுக்கு சொல்லல. இங்கே எல்லா வேலையும் செய்யணும்னா பயல் இருக்கானுவெல்லாம் எதுக்கு போட்டு தனியாக பத்திராளியக்காக வேலை வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்க வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என் பொண்டாட்டி இந்த கோயில் குளத்துக்கு எதுவும் செய்யணும்னா நல்லா சந்தோஷமாக செய்வா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் பார்த்துக்கிடுவா. சரி, நீங்கள் வரி கொடுத்துட்டீங்களா? வரியா? வரி எங்க மாமியார் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா என் வீட்டுக்காரர் கொடுத்துருப்பாவன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கும் கொடுக்கல. என்ன வீட்டுக்கு வரி வாங்க யாரும் வரல? என்னது, வரி வாங்க யாரும் வரலையா? இந்த பயலெல்லாம் வரி வாங்கிறதுக்கு போக சொன்னேனே, இன்னும் போகாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுவேன். சரி இருங்க, நான் உனக்கு ஒரு போன் அடித்து சொல்லிட்டு வாரேன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வச்சுக்கிட்டு இன்னும் வரி வாங்காமல் தெரியானுவலாக்கும். போன எடு, 2 3 செல்ஃபி எடுப்ப விநாயகர் கூட. நாளைக்கு அவருக்கு பர்த்டே இல்ல, ஸ்டேட்டஸ் வைக்கணும்ல. நம்ம 2 பேரும் இன்னைக்கே எடுத்துருவோம் போட்டோ அவரு கூட. என் போனை விட உன் போனு தான் நல்லா இருக்கும், அதை எடு, அதிலே செல்ஃபி எடுப்போம். அதுவும் சரிதான், வா செல்ஃபி எடுப்போம். இங்க பாரு, இங்க பாரு. எங்க சோறு கறி எல்லாம் ஆக்கியாச்சு, வாங்க சாப்பிடலாம். சந்தியா வா சாப்பிடு. ஆண்டா வரமா. ஜோனி கழுத வேற அங்க சரசு வீட்ல போய் கிடக்கா. இனிமே சுவாருங்க வான்னு கூப்பிடணும் அவளை போன பண்ணி. எங்க வாங்க சாப்பிடலாம், நேராவது. அப்பயே பசிக்கி நின்று நடந்தாரு. வாடியாங்க ஓடியாங்க. தான் வாரேன் லட்சுமி, வாரேன். வயிறு நல்லா பசிச்சுட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல. இந்த கழுதைக்கு ஒரு போன் அடிப்போம், சாப்பிடறதுக்கு வான்னு. வாரங்காலம் இல்ல வராண்டேன்னு அங்கேயே தின்னுட்டு அந்தால கடையிலே கிடக்குங்காலம் என்னமோ தெரியல. என்னம்மா எதுக்கு இப்ப போன் அடிச்ச? நாங்க வேலையா இருக்கேன், சும்மா போன் அடிச்சுட்டே இருக்காதவே. இப்பதானே போன் அடிச்சேன். சாப்பாடு செஞ்சுட்டேனா வந்து சாப்பிடுவா. சாப்பிடறதுக்கு தான் இப்ப போன் அடிச்சேன். சோறு வேணுமா வேண்டாமா? எனக்கு சோறுலாம் ஒண்ணும் வேண்டாமா. இப்போ எனக்கு வேணுங்கிறப்ப நானே வந்து சாப்பிடுறேன். அப்ப போ, நீ எப்பயும் வந்து தின்னு. எனக்கு என்ன வந்துச்சு? சரி பிள்ளைக்கு பசிக்குமான்னு போன் அடிச்சேன். எனக்கு இங்க நிறைய வேலை கிடக்கு, நான் வைக்கேன். என்ன வாம்பா சோனி? எங்க அம்மா சாப்பிட கூப்பிடுறதுக்காக போன் பண்ணிருக்காவ. எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டேன். எனக்கு சாப்பிட எப்ப தோணுதோ அப்ப வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன். அப்படியா? நீ பேசட்டுக்கு இன்னைக்கு எங்க வீட்லயே சாப்பிட்டுருப்ப மதியமா. பாப்போம் இப்ப இதுவே நல்லா இருக்குல்ல. இது கலர் பண்ணலன்னா கூட இந்த ஒயிட் அழகா இருக்கு பாரு, இந்த பபிள். ஆமா, எனக்கும் இந்த கலர்ஸை விட அந்த ஒயிட் தான் பிடிச்சிருக்கு. நல்லா அழகா இருக்கு பத்தியா? ஆமா, நான் இதை அப்படியே எங்க வீட்ல டிவி ஸ்டாண்ட்ல ஷோகேஸ்ல வைக்க போறேன். அழகா இருக்கும். ஆமா, நானும் இதை எங்க வீட்ல தான் ஷோகேஸ்ல வைக்க போறேன், டிவி ஸ்டாண்ட்ல தான். குமரி, என்னம்மா? சோறு கறியெல்லாம் ஆக்கிட்டேன், 2 பேரும் போட்டு சாப்பிடுங்க. அம்மன்னாக்கு பக்கத்துல கீதா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீட்டு காசு கட்டியிருந்தேன், மீதி காசு அப்ப சில்லற இல்ல, அப்புறம் வாங்க தாரேன்னா. அதனால அவகிட்ட ஒரு 500 ரூபா போல நிற்கும், வாங்கிட்டு வரணும். சாயங்காலம் போல சந்தைக்கு போக வேண்டியிருக்கு பத்துக்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதுக்கு தேவையான சாமான்லாம் வாங்க போனோம். அதனால நான் அவட்ட போய் காசை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களும் 2 சோறு போட்டு சாப்பிடுங்க என்ன? சரிம்மா. சரி நான் வாரேன்.
எப்ப சோனி அப்ப நீ எங்க வீட்லயே சாப்பிட்டுருப்ப இன்னைக்கு. சரி பாப்பு மாதிரி. சந்தியாளுக்கு அப்ப முழுசா சரியாயிருச்சுல, அப்ப நாளைக்கு அவ நம்ம கூட கோயிலுக்கு வருவாள்ல. தெரியல, ஆனா இப்போதைக்கு நல்லாதான் இருந்தா. திடீர்னு அவளுக்கு தான் எடுக்குமே பியாதி. பாப்போம். சரி சந்தியாளுக்கு சரியாயிருக்கும்ப, சரியாகணும்னு வேண்டிக்கவே, அப்பதான் நல்லா ஜாலியா இருக்கும். இந்த சின்ன பொண்ணு வேற இப்ப வரையே மாட்டேங்க நம்ம கூட விளையாடுறதுக்கு. நாளைக்கு கோயிலுக்காவது வருவாளா மண்டாலான்னு தெரியல. அவளுக்கு போன போட்டு 2-3 அறுப்பு கொடுக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வருவா. முன்னாடிலாம் என் அம்மா என்ன சொன்னாலும் கேட்காம வந்துருவா அடம் பிடிச்சி. இப்ப என் அம்மா சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கா பாரு. இல்ல வேவி, அம்மா இப்ப கொஞ்சம் அடிச்சு விடுறாவோ போல இருக்கு. அதனால கொஞ்சம் என் அம்மாவுக்கு பயப்படுறா. முன்னாடிலாம் எப்ப சப்போர்ட் பண்ணுவா போல, இப்பயும் சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் அம்மா சொல்றதையும் கேளுன்னு சொல்றாவளா. நீ இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டு அப்படி போகப்படாது வாங்கப்படாது, 4 பேர் 4 விதமா ஏதாவது பேசுவாவன்னு ஒரே ரொம்ப ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காவலாம். வீட்டுக்கு வரதுல என்ன இருக்கு, வர வேண்டியது தானே. பியாசட்டிக்கு இனிமே நம்ம எல்லாம் அங்க போயிடலாம்னு நினைக்கேன். அது நான் அங்க போயிட்டேன்னா பிரச்சனையே இல்லை. அங்க போனா நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அதனாலதான் நானும் அங்க போக மாட்டேங்க. அதனாலதான் அவைய அம்மாவும் விட மாட்டேங்காவன்னு நினைக்க. அந்த பிள்ளைல என்ன இங்கே வருது, நீ மட்டும் ஏன் அங்க போறேன்னு சொல்றாவளோ என்னமோ தெரியல. அதனாலதான் சின்ன பொண்ணு வர மாட்டேங்கான்னு நினைக்கேன். நம்ம பியாசட்டிக்கு சாப்பிட்டுட்டு நம்ம அங்க போவோமா சின்ன பொண்ணு வீட்டுக்கு. சரி, எப்படியும் பிள்ளையாரெல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்களா, அதையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவேன்னு. சரி வச்சோனி. நாலுமுடி, உங்களை தேடிதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நீங்க எங்க போறீங்க? நான் தான் கீதா வீடு வரைக்கும் போறோம்ல. உங்கள் வேலை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு போன் பண்ணா போன் வர மாட்டேங்குதுயா. எங்களுக்கு போன் வராண்டாங்க. நல்லா தானே இருக்கு எங்க போனு. எனக்கு போட்டியலா? ஆமா, உனக்கு போட்டேன். பிஸின்னு வந்துச்சு. அந்த பெரிய பொண்ணுக்கு போட்டேன். அவளுக்கும் கீன்னு போனே போக மாட்டேன்னுச்சு. அதான் இவ்வளோ எந்தால போனாலும் தெரியலையான்னு லட்சுமி அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு பிள்ளையாருக்கு, அதனால போவோன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். உங்கள் வேலையும் கூப்பிடலாமேன்னு பார்த்தா உங்களுக்கு போனே போவாண்டேன்னுச்சு. ஓஹோ, அப்ப எங்க வீட்டுக்காரனுக்கு போன பண்ணி கலாச்சிக்கிட்டு இருந்தா அப்ப போட்டிருப்பியல்ல. வீட்டுக்காரனுக்கு போன போட்டு கலாச்சியல. என்னதுல கதை அது? அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டுன்னு தான் இருக்கேன். வந்தப்புறம் அவன் குடல் குந்தாணி எல்லாம் எடுத்து அவனுக்கு மாலையை போட்டு மண்டையை உடைச்சு மாவிளக்கு வைக்கணும் இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு. ஏம்ல அந்த அண்ணே வேற யாரோ நினச்சி கொஞ்ச நேரம் வலிஞ்சு பேசிட்டாரு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி. அதான் உமா கொலவெறியில் இருக்காய் வீட்டுக்கார மேலே போட்டு. அது வேறையா? ஆமா, கீதா வீட்டுக்கு என்னத்துக்கு சீட்டு பைசா கொடுத்துருந்தேன். அவன் மீதி காசு தரல. அதை வாங்கிட்டு தான் சந்தைக்கு போனோம். சந்தைக்கு வாரியெல்லாம் எப்படி இருந்துறோம். நாங்கள் எல்லாம் வீட்டுல சாமி கும்பிட மாட்டோம்ப்பா. கோயில்ல சாமி கும்பிடுறதோட சரி. அங்கதான் பொங்கல் சுண்டல் புளியாவரன்னு எல்லாம் அங்க தருவாவில. அதை வாங்கி தின்னுட்டு போக வேண்டியது தானே. என்னத்துக்கு போட்டு வீட்டுல ஒரு பூஜை? நீங்களே என்னமும் பண்ணுங்க. எனக்கு வீட்லயும் கொஞ்சம் கும்பிட்டாதான் திருப்தியா இருக்கும் மனசுக்கு. அதனால நானும் லட்சுமி அக்காவும் சாமான் வாங்க போறோம். வாரதா இருந்தா நீங்களும் வாங்க. ஏக்கா அப்போ நான் கார் எடுத்துகிட்டு வரேன், போவோம். என் மாமியார் எப்படியும் வீட்டில் கும்பிடணுங்க, அதையும் கூப்பிட்டுட்டு அள்ளி போட்டுட்டு போவோம். அப்போ எதுக்கு நான் கேட்டு பார்க்கேன். ஆமா, அப்போ மாமியார்ட்டையும் கேளு. வந்தவன எல்லாரும் போயிட்டு சேர்ந்தாப்புல வாங்கிட்டு வந்துடலாம். சரி நாலுமுடி. லட்சுமி அக்கா சாமி கும்பிடுற முடலையா இருக்குது. சந்தியாளுக்கு இப்படி கிடக்கா அப்படி கிடக்கான்னு நடந்தாவ. அது சரியாயிட்டா. அது அந்த ஏதோ ஒரு பாட்டி நம்ம சொன்னவன அது மாதிரி செஞ்சா. அதுக்கப்புறம் அவளை நல்லா இருக்கா இப்போ அப்படின்னாவ. அப்படியா? சந்தியாளுக்கு சரியாயிட்டு பாத்தியா? அந்த லட்சு ஒரு வாரத்தை எங்ககிட்ட சொல்லே இல்லை பரா. இந்தா போய் லட்சு வீட்டுக்கு நேரா போய் என்ன ஏதுன்னு கேட்க இருங்க. சரி போய் பாருங்க. நான் இந்த காசை வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டாங்க. எல்லாம் இங்கன உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போ. வேண்டாமா, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்து சாப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் போன் இல்லன்னா டிவி. வாய் இருந்தாலும் அது அழதான் செய்யும். ரெண்டையும் நோண்டாம இவ்வளவு சோறுதுங்கண்டாளுவே. சரி, கறிகிரி வேணும்னா வந்து ஊத்திக்க. சரிம்மா. எங்க உங்களுக்கு குழம்பு வேணுமா? ஏன்டா லட்சுமி, வேணும்னா நானே கேட்கேன். கொஞ்சம் கறிக்கு உப்பு போடணும் போல இருக்கு. கொஞ்சம் என்ன போடு. உப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சும்மா தின்னுங்க. எனக்கு உப்பு கம்மியா இருக்குன்னா நிறைய போட்டுட்டான் பாரு. எனக்கு இன்னைக்கு உப்பு கரெக்டா வருது. உப்பு பத்தல இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்காரு. இவரை நம்பி உப்பை போட்டாலும் வேற உப்பு குழம்பெல்லாம் கச்சி போகும். திங்க முடியாம ஆக்கிடுவாரு. நீங்க தின்னுங்க சும்மா, உப்பு இல்லைனாலும். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி, கோவப்படாத. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தலைவர் கூப்பிட்டுருக்காரு. அங்கே வேலை கிடக்கும் கோயிலில். நான் போயிட்டு வந்துடுறேன்னா. சும்மா கூப்பிட்டு அடப்பான்னு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. எப்படியும் வண்டி எடுக்க போனோம். நான் போயிட்டு தான் வரணும் பத்துக்க. அதனால நிறைய வேலை கிடக்கு. வேற யார்ட்டையாவது சொல்லி வண்டி எடுங்க. வண்டி அந்த ஆளுங்க போட்டு வந்துட்டேன்ட்டு அதை மறுபடியும் போய் எடுக்க போறீங்களாக்கும். லட்சு டா, உன் கூட்டாளியோ வந்துட்டாவோ போல இருக்கு. சரி, நீ அவியல் பாரு. நான் போய் சோத்த நானும் டிவியை பார்த்துக்கிட்டு போய் தின்னுக்கிடியே.
நியூஸ் போடுவானா பார்த்துக்கிட்டு தின்னாதான் எனக்கு சுவாரி இறங்கும். உன் கூட்டாளிவ வந்தேன்னா கையம்மியான்ட்டு அடப்பாளுவே. இப்பதான் அவ டிவியை பார்த்துட்டு சுவாரதுங்க போறேன்னு பேருக்கா. நீங்க அவ சோனி இல்லைன்னு அந்த பஞ்சாயத்துக்கு நீங்க போங்க. அடுத்து நீங்க ரிமோட்டை கேட்டுக்கிட்டு. அதெல்லாம் என் முவா தருவா. நீ போன பார்த்துக்கிட்டு சாப்பிடுமா, அப்பாவுக்கு நியூஸ் பார்க்கணும்னா சரின்னு தந்துருவா. என்னம்மா பண்ணி தொலைங்க. எல்லாம் வாங்க சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க சாப்பிட்டுட்டு தான் போவோம். அதுக்கு முன்னாடி நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க. என்னடா பதில் வேணும் இப்ப உங்களுக்கு? அம்மா உங்க பிள்ளைக்கு பிடிச்ச பியாயி ஓடிட்டாம நீங்க அதை எங்ககிட்ட சொன்னீங்களா? உங்க பிள்ளைக்கு சரியாயிட்டுன்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லலாம்ல? ஏன்னா அதான் உங்களுக்கு போன் அடிச்சு பார்த்தோமே. உங்களுக்கு போகலன்னதுதான் சரின்னு அப்புறமா வீட்டுக்கு வருவாள்வெல்லாம் பாத்துக்கிடலான்னு இருந்தேன். அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது லட்சு. எங்ககிட்ட நீங்க தேடி வந்தனாலும் ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருக்கணும். அதுக்கு இல்லலா, அதுக்கப்புறம் வீட்டுல வியாழ கிடந்துச்சு. நாங்க போனு போகலன்னா சரி எப்படி இங்க தானே வரவாளவா பாத்துக்கிடலான்னு இருந்தோம். ஆமா இப்ப உங்களுக்கு யாரு சொன்னா? வேற யாரு? நாலு முடிதான் சொல்லிச்சு. ஆமாக்கா, நாங்க இப்போ வந்துகிட்டு இருந்தோம்மா. அப்பதான் சரசக்கா சொன்னாவ. அதான் நேரா பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். இப்போ எங்க சந்தியா? அதான் சுவார் கறியெல்லாம் அக்கனே அப்பத்துல இருந்து பசிக்குன்னு வந்தாவ. அதான் சுவாத்தை போட்டு கொடுத்தாதான் தூக்கிக்கிட்டு அவ டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடேன்னு தூக்கிட்டு போனா. எங்க வீட்டுக்காரன் இதுல இருந்தாரு. நீங்களும் உங்க சத்தத்தை கேட்டதான் நானும் டிவி பார்க்க போறேன்ட்டு போயிட்டாரு. ஆமா லட்சி, எப்படி சரியாச்சு? அது இந்த பக்கத்து ஒரு பாட்டி ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம்ல அன்னைக்கு வந்துச்சே அங்க தோட்டத்துக்கு கூட, அந்த கிழவிதான். அதுதான் என்னமோ சொல்லிச்சு. அது சொன்ன மாதிரி செஞ்சோம். இப்போ அவ நல்லா தான் இருக்கா. மயங்கி உளுந்தவ அப்புறமா தண்ணி திரிச்சு எழுப்புனதான் இப்ப சரியாயிட்டா. நல்லா தான் இருக்கா. நான் என்ன தேவைப்பட்டா அவளை காப்பாத்தி இருக்கு. சாமி கும்பிடுறதுக்கு நாளைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்டே. அதனால இன்னைக்கு போயிட்டு சாமானம் வாங்க வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துருவோமா? வாரியா பெரிய பொண்ணு நீனா கார்ல கூட்டு போயிட்டு வந்துருவேன். ஆமா போனோம். எங்க மாமியாரும் வாங்குவாவ. அதனால எங்க போவோம். சரி போறதுலாம் இருக்கட்டும். இப்ப சோத்த போடுங்க சாப்பிடட்டும். பசிக்குது. என்ன கறி? கருவாட்டு கறியா? கருவாட்டு கறி இல்லலா, முருங்கைக்காய் போட்டு கார குழம்பு தான் வச்சு வச்சிருக்கேன். அப்படியா? கருவாட்டு குழம்புலாம் நினைச்சேன். மனம் அப்படிதான் இருக்கு. சரி சீக்கிரம் சோத்த போடுங்க சாப்பிடியும். நாங்களா சாப்பிடுங்க. தூர போலா குந்தாணி. மடிக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டா நான் எப்படி திங்குது? ஐயா அப்பளம் எல்லாம் எனக்கு தான். என்ன பெரிய பொண்ணு, உங்க மாமியார் அன்னைக்கு சத்தம் போட்டுட்டு நடந்துருந்தல்ல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. அது எப்பயும் திட்டுறது தானே. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட மாட்டோம். நம்மெல்லாம் இடது காதில் வாங்கி வலது காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அது சரி, அதனாலதான் நீங்களும் நல்லா நினைச்சபடி சுத்திக்கிட்டு திரியிறீங்க. இன்னும் லட்சு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே. உண்மையதானலா சொன்னேன். எங்களா கடந்திய 2 பேரும் இவ்வளவு நேரம் போன் பண்ண போனே எடுக்கல. எந்த போய் தொலைஞ்சியே? அந்த ஆம்பளை ஆள்வெல்லாம் ஒதுங்கி சரக்கடிச்சிட்டு கிடப்பானுல்ல, அந்த இடத்துக்கு நாங்களும் போனோம் அன்னைக்கு. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தோம். உமாவா வீட்டுக்காரனுக்கு ப்ராங்க் கால் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருந்தா, ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால அப்படியே டைம் போச்சு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வந்தோம். நல்லா பிள்ளையாரெல்லாம் ஊருக்குள்ளே வச்சுட்டாவே நல்லா சூப்பராக இருக்குது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி களை கட்ட போகுது போங்க. ஆமலச்சி நீங்க போய் பாத்தியலா? இல்லல, நான் இன்னும் போய் பார்க்கல. இனிமேதான் போகணும். குளிச்சுட்டு எடுத்துட்டு சாமங்கமெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் தான் போய் பார்க்க போகணும். ராத்திரி போய் பாருங்க, நல்லா சீரியல் செட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு நல்லா பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வைப்பேன்னு நினைச்சேன். வேலைப்பாடு போய்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமலச்சு, நாளைக்கு கோயில்ல தான் சாப்பாடா. ஏற்பாடெல்லாம் பழமா போய்கிட்டு இருக்கு. அப்படியா? சாப்பாடு வேறையா? ஆமா, வரிகாசு வேற பிரிக்க வருவா. வந்தவளங்க இல்ல, இன்னும் வரல. ஏக்கா ஏக்கா, வரிகாசு பிரிக்க வந்துட்டானு போல இருக்கே. போய் பாருங்க லட்சு யார் என்னன்னு. இந்தா போறேன் இரு. பெரிய பொண்ணு சீக்கிரம் வண்டியை விட்டுட்டு வாடா. அண்ணன் நடந்து வருவா. உனக்காக தான் வெயிட்டிங். ஆமா எல்லாம் உமா. என்ன மாமி? வா மாமியாரு சாமான் வாங்க வரலையான்னு கேட்டா நான் வரலன்னிட்டு நீ வாங்குவியோ? கட்ட போய் ஒண்ணு நீ எடுத்துட்டு வராம வந்திருக்க. அட நான் சாமான் வாங்கலாம் ஒண்ணும் வரல. சும்மா கூட உப்புக்கு சப்பானியா வந்தேன். என்னலாம் சொல்லியா? உப்புக்கு சப்பானியா வந்தியா? சரசு கொஞ்சம் இல்ல நிக்கலாடே. நான் மாவு மில்ல போயிட்டு இந்த அரிசியை அரைச்சு வைக்க சொல்லிட்டு வரேன். ஆமாக்கா, நானும் அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுட்டு வந்தேன். 2 பேரும் போய் அப்ப அரைக்கிறதுக்கு கொடுத்துட்டு வந்துருவோமா? அப்படியே நீ எடுத்துட்டு வந்தியா? ஆமாக்கா, கொழுக்கட்டை விழுக்கட்டெல்லாம் பிடிக்கணும்ல, மாவு தேவைப்படும்ல, அதான் எடுத்துட்டு வந்து மித்துக்கிடுங்க. அப்ப இவியல்ல இல்ல பேசிட்டு நிக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போய் கொடுத்துட்டு வந்துருவோம். மத்த சாமான் வாங்கிட்டு போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்ப வாரியா? ஆமா, அதுவும் நல்லதுதாங்க. அப்ப நான் அந்த வீட்டை சொல்லிட்டு போயிருவோம் பெரிய பொண்ணு மாமியார்ட்ட. ஆமா, அதுவும் சரிதான். என்ன லட்சுமி? இதுல 4 கடை தள்ளி தானே மாவு மில்லு இருக்கு. நாங்க அரிசி ஊற வச்சிருந்தா எடுத்துட்டு வந்திருக்கோம். இல்லவே கொடுத்துட்டு வந்துடுறோம். வரும்போது அப்படியே சாமான்லாம் வாங்கிட்டு அதுல வந்து காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம்.
பாத்தியா நான் அந்த பெரிய பொண்ணு வண்டியை விட்டுட்டு நடக்க லேட் ஆகுது போல இருக்கு. ஒவ்வொரு கடையா கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்கன்னு அவளை வேலை வாங்கிட்டு நடக்கணும் போல இருக்கு. சரி அவ வாரத்துக்குள்ள அப்ப நீங்க போயிட்டு ஓடியாங்க. சரி சரி தே, நான் இப்ப வந்துருவோம். சரி ஓடியா, சீக்கிரம் குடுத்துட்டு ஓடிடுவோம். ஆமா, வாளி இதுக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா நம்ம கம்பு பையோட கொண்டு போயிடலாம்ல. சாமான் வாங்கி போட ஆகும். ஆமா ஆமா ஓடியா. ஓ மாமியார கடைக்கு வாரியலான்னு கூப்பிட்டேன்னா வராண்டே நிச்சி. கொழுக்கட்டை என்ன நீ செய்யாலா, அவ என் மருமவா செஞ்சுட்டு போட்டா நான் செய்யாண்டே ஒன்னும் அப்படின்னுட்டு. என்னத்தே போலாமா? எல்லாம் கொஞ்சம் பொறு. நான் இந்த சரச லட்சுமியா மாவு மில்ல போயிட்டு இந்த அரிசி அரைக்க கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காளுவ, வச்சுட்டு வந்துருவாளுவ. அப்படியா? சரி சரி. அப்போ அம்மி நான் ஒரு நாள் விநாயகர் சதுர்த்திலாம் வீட்ல கொண்டாட முடியும் பார்த்துக்கிடுங்க. அதனாலதான் எங்க மாமியார் வேண்டான்னு இருக்கோம். ஏலா ஒரு கைப்பிடி போல கொண்ட கடலையாவது நனைய போட்டு அவிச்சு வச்சு சாமி கும்பிடக்கூடாதா? அட நீங்க வேற சும்மா இருக்கு மாமி. பாவம் பிள்ளையாரு, அவர் எத்தனை வீட்டுக்கு தான் போவாரு, அவரு டயர்ட் ஆயிரும்ண்டாரு. பர்த்டே இன்னைக்கு அவரு காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கிளம்பி அவ்வளோ வீட்டுக்கும் போனா டைம் ஆயிரும். அதனால அவர் வேற பாவம். அதனால அவரை போட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானான்னு தான் நான் வீட்ல எதுவும் சாமி கும்பிடுறது இல்ல. நேரா கோயில்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு வணக்கத்தை போட்டு பர்த்டே விஷ் பண்ணிட்டு அங்க பொங்கலை சுண்டலை புளியாதரையா தந்தவனா வாங்கிட்டு தின்னுட்டு போயிடுறது. நீங்க கொஞ்சமாவது அவரை பத்தி யோசிச்சீங்களா? நம்மளே மனசு ஒரு நாளைக்கு 1008 கமிட்மெண்ட்ல நம்ம இருப்போம். அதே மாதிரி தானே அவருக்கும் இருக்கும். அவ்வளோ என் வீட்டுக்கு வா என் சுண்டலை தின்னு கொல்கட்டையை தின்னுன்னா அவரு பாவம் இல்ல. அதான் பாதி பேர் வெந்ததும் வேவாதையும் கொண்டு வச்சு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாவ. அதனாலதான் நானும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நான் எதுவுமே செய்யல. பாத்தியலாத்தே, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை யாராவது கொடுத்துருப்பாவளா இதுக்கு முன்னாடி? எல்லாம் எங்க உமாவால தான் முடியும். நீ நல்ல அவளுக்கு ஏத்தால ஒத்துவுது. சே அப்படி இல்லத்தே, அவ சொல்றதையும் பாயிண்ட் ஆஃப்ல இருந்தும் யோசிக்கணும்ல. பாவும்ல பிள்ளையாரு. ஆமாடா, யோசிக்க தான் செய்யணும். நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்ற லட்சணத்தை பார்த்தா அவரு பிறந்த நாளே வேண்டான்னு சொல்லிட்டு ஓடினாலும் ஓடிடுவாரு. அதனால உங்களோட வச்சு சாமி கும்பிடியதுக்கு கும்பிடாம இருக்கதே நல்லதுதான். அட போங்கத்தே, நீங்களும் பிள்ளையார வச்சு ஏமாத்த தான் செய்றீங்க. நாங்க என்னெல்லாம் ஏமாத்தினோம்? ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு பிறந்த நாள்னா எல்லாம் ட்ரீட் வைக்கின்னு எங்கள் வீட்டுக்கார கூட்டு போய் ஹோட்டலில் போய் பிரியாணி தந்தூரி கிந்தூரி அது இதுன்னு எவ்வளவு வச்சு வெளுத்து வாங்குறிய. இதே பிள்ளையாருக்கு பிறந்த நாள்னா அவருக்கு இந்த மாதிரியா பிரியாணிலாம் வச்சு படைக்கிறிய? வெறும் சுண்டலும் பொங்கலும் கொழுக்கட்டையும் வச்சு ஏமாத்திடுறிய அவரை. சொல்லுங்க பதில் சொல்லுங்க. எங்க பெரிய பொண்ணுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. அதுக்கு தான் வண்டியை விட்டுட்டு எல்லாம் கேக்கு கடையில் ஒரு கேக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பிள்ளையாருக்கு கேக்கு கட் பண்ணணும்னு. ஏ அப்படி போட பெரிய பொண்ணு. இந்த தடவை பிள்ளையார் பிறந்தனால நம்ம சிறப்பா வெறித்தனமா கொண்டாடிடுவோம்னா. அம்மா கொண்டாடி தான் ஆகணும். வேற எல்லாரும் நம்மளும் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுறோம்ல, வேற அவரும் டென்ஷன் ஆயிரம்டாரா, நமக்கு மட்டும் ஒருத்தரும் கேக் கட் பண்ண மாட்டேங்காங்கன்னு. அதனால அவருக்கும் கேக் கட் பண்ணிடுவோன்னா. ஏ பியாதி எடுப்பா, இவ நம்ம மானத்தை வாங்கி விடுவா போல இருக்க. கேக்ல என்ன எழுத சொல்லியிருக்க பெரிய பொண்ணு? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தின்னு தானே எழுதியிருப்ப? இல்லலா, ஹாப்பி பர்த்டே ப்ரோன்னு எழுத சொல்லியிருக்கேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு போட்டு போட்டு தெரிக்க விட்ட போ. சரி, ஏதோ என்னால் முடிஞ்சது. எட்டே போவுமா? மாவரைக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா கொடுத்தாச்சுட்டே. அரைச்சு வைக்கன்னாரு, வந்ததை எடுத்துட்டு போயிடலாம். சரி வாங்க போய் நம்ம சாமான் சட்டுவெல்லாம் வாங்குறதெல்லாம் என்னென்ன வாங்கணும்னு பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம். லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களாத்தே? எங்கள் மாமியார் லிஸ்ட் எல்லாம் போடாது. அதுக்கு நல்ல மெமரி பவர் அதிகம். அதுக்கு என்னென்ன வாங்கணும்னு தெரியும். லைனாக போனோன்னா எல்லாம் வாங்கிடலாம். அவ ஒரு கூறு கட்டவா, எனக்கே எல்லாம் மறந்து போகுது. போற வழியில பாக்கிறதெல்லாம் என்ன வேணுமோ வாங்கிட்டு போக வேண்டியது தாண்டே. வாங்க போவோம். ஆமா நானும் எந்த லிஸ்டும் போட்டுட்டு வரல. ஞாபகம் இருக்கதெல்லாம் வாங்க வேண்டியதுதான். வேற விட்டு போனதை ஊருக்குள்ள கடையில வாங்கிக்கிட வேண்டியதுதான். சரசு, ராமண்ணன் கடையில மண்டபம்லாம் நல்லா இருக்கும் பத்துக்க. நம்ம அங்கேயே வாங்கிடுவோம். என்ன அங்கே மார்க்கெட்டுக்குள்ள தானே இருக்கும், வாங்கிட்டு போயிருவோன்னு. சரிக்கா. அங்க மண்டை வெயில் பொழக்குது. சாயங்காலம் ஆகி போச்சு, அப்பயும் இன்னும் வெயில் பொழந்து கட்டுதே. ஆமா மழை வந்தாலும் கசகசன்னு இருக்காப்புல இருக்கு. வெயில் அடிச்சாலும் ஒரேடியா அடிச்சு தொலையுது. என்னத்த பண்ண? அரசி எலுமிச்சம்பழம் வாங்கணுமோ? எலுமிச்சம்பழம் என்னத்துக்கு? சாமிக்கு வைக்க எதுவும் தேவைப்படுமோன்னு கேக்கேன். சாமிக்கு கோயில்ல வைப்பவே கண்டிருக்கு. நம்ம வீட்டுல சாமி கும்பியதுக்கு என்னதுக்கு? வேணும்னா வரும்போது 2 வாங்கி போட்டுக்கிடுவோம். இப்ப உள்ள போய் வேற சாமான் வாங்குவோம். போங்க. அது சரி, ஒரு லிஸ்ட் போட்டுட்டு வந்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். பெரிய பொண்ணு, போற போக்குல அப்படியே நைஸா ஒரு லெமன் ஆட்டை போட்டு போகுமா? உனக்கு ஆட்டையை போடுறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாதோ? இந்தா நான் ஆல்ரெடி ஆட்டையை போட்டுட்டேன், இதை பிடி. அட குந்தாணி, நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டால. அந்த தாத்தா வேற இங்க பார்த்து முறைக்காரு, நம்ம தான் திருடி இருப்போம்னு நினைச்சிருவாரு. ஐயோ இப்படின்னு எஸ்கேப் ஆயிரு. ஒன்னும் வாங்காம போயிட்டே இருக்கல, ஏதாவது வாங்குங்களா கடையில நின்று. அப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். அங்கே எல்லா பொருளும் கிடைக்கும். உமா குந்தாணி,
என்னைய நைஸா கோத்து விட்டுட்டு வந்துட்டல்ல நீ இந்த அப்படி இல்லாம இல்லாமன்னு அப்படி என்ன 3 லெமனு எல்லாம் திருட்டு குந்தாணி அவ்வளோ என்னைய திருடி மாதிரி பார்க்க மாதிரியே தோணுதெல்லாம் பிடில நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம். அட வச்சுக்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல போய் ஜூஸ் போட்டு குடிச்சு கிடலாம். நானும் உங்களோட மாதிரி ஒரு கட்டை பைய தூக்கிட்டு வந்திருந்தோம்னா அதுக்குள்ள போட்டு கொண்டு போயிருப்பேன். ஒன்னும் எடுத்துட்டு வராம வந்துட்டேனே, நீ உன் பாக்கெட்ல போட்டு வச்சுக்க. என் சுடிதார்ல கூட பாக்கெட் இல்ல. உன்னைய கொலை பண்ணிடுவேன் அம்மா. இன்னொருக்கா எதையாவது எடுத்து என் கையில தந்தேன்னா. சரி வேண்டாம்னா விடு, நான் ஏதாவது கடையில கொடுத்து காசு வாங்கிடுறேன். ஒன்றும் தேவையில்ல, கொண்டா வீட்டில் போய் ஜூஸ் போட்டு கட்டலாம் பேக்கெட்டில் வைக்க. இந்த வாரம் இனிமே எதையும் ஆட்டையை போடாதலா, ஒளிச்சு வைக்க இடம்ல. நான் இதை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டேன். ஓகே, ட்ரை பண்றேன். எல்லாம் இதுல பொரி கிரி பழங்கள்லாம் வாங்கினா வாங்கிட்டு போயிருவோம். ஆமா ஏக்கா, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொரி பாக்கெட் தாங்க பாப்போம். இருங்க மந்தா தாரேன். ஏலா பெரிய பொண்ணு, இது என்னது உருண்டையா ஒரு கல்லு கணங்க ஒரு பழம் இருக்கு. இந்த பழம் டேஸ்டா இருக்குமோ? அதை தானே கேட்குற. அது பேர் என்னமோ விளாம்பழமா கொள்ளாம்பழமா என்னமோ ஒன்று சொல்லுவான்னு நினைக்கேன். ஆனால் அது நல்லாவே இருக்காதுல. அது எப்படி உனக்கு தெரியும்? போன தடவை பிள்ளையாருக்கு வச்சிருக்கும் போது ஒன்று ஆட்டையை போட்டு உடச்சி தின்னு பார்த்தேன், நல்லாவே இல்லை. பாத்தியா பெரிய பொண்ணு, எனக்கு தெரியாம நீ ஆட்டையை போட்டு தனியா தின்றுக்க பத்தியா? அதான் அது நல்லா இருந்திருக்காது. இப்போ ஒன்று நம்ம எடுத்து தின்னு பார்ப்போம், நல்லா இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணுவோம். இதை காசு கொடுத்து வாங்கி திங்கிறதுக்கு திங்காமலே இருக்கலாம்ப்பா. நான் எப்ப காசு கொடுத்து வாங்கியேன்னு சொன்னேன்? நான் தெரியாம தான் ஆட்டையை போடுவேன். அங்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு பழத்தை ஆட்டையை போட்டாச்சு. இனிமே உடச்சு திங்க வேண்டியதுதான். எப்படி என் சாமர்த்தியம்? அடிப்பாவி, எங்க நீ தரமடி வாங்க போறியோ தெரியல. உங்கூட சேர்த்து எனக்கும் உள்ள போகுது பேரு. சேர்த்து பங்கு போட்டு திங்கும் போது இனிக்கும்ல, அதனால அடியும் சேர்ந்து வாங்கினா தப்பு இல்ல. வா உடச்சு தும்போம். அடாடாடாடா, கால் வைக்க இடம் இல்லாம கூட்டமா உள்ள இருக்கு. ஆமா, இதுக்குதான் நம்ம முன்னாடியே வந்து வாங்கியிருக்கணுங்கிறது. கடைசி நேரத்துல வாங்க வந்தா இப்படிதான் இருக்கும். எக்க வாங்க, நம்ம அந்த பக்கமா போயிருவோம். அந்த பக்கம் வழியே இல்லாத அளவுக்கு கூட்டமா இருக்கு. பழம் எல்லாம் இங்கனே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இங்கனே வாங்குவோமா? எக்க வேண்டாக்கா, இதுல நின்று பறக்க இயலாது. நம்மள இடிச்சிட்டு போடுவேன். அங்கே தள்ளி வேற ஒரு கடை இருக்கு பாருங்க, அங்க போவோம். அதுவும் சரிதான். நம்ம குனிஞ்சன்னா முன்னாடி தள்ளுவாடுவேன், பின்னாடி தள்ளுவாடுவேன், மாறி மாறி இருந்து தள்ளுவாடுவேன். இங்கனே பறக்க ஆகாதுதான். சரி வாங்க இப்ப போவோம். அடாடாடா, ஒரே ரவுண்ட்ஸா தான் இருக்கு. ஒரு இடத்துல நின்று வாங்குது வரலான்னு பாரு. நம்ம இதை உடச்சி சாப்பிட்டுட்டு போவோம். என்ன பெரிய பொண்ணு, வேற நம்ம இதை கையில தூக்கிட்டே போனோம்னா எல்லாரும் வேடிக்கை பாப்பாவ. என்ன இந்த பிள்ளை ஒண்ணு கையில வச்சிருக்கணும். டே அப்பா, பரவாயில்லையே, உடைச்சிட்டியே. உடைக்க கஷ்டமா இருக்கும்னு பார்த்தேன், ஈஸியா உடைச்சிட்டியே. இது என்னது உள்ள புளி கணக்கா இருக்கு? புளியா இது? டேஸ்ட் பண்ணு. நான் தான் நல்லா இருக்காதுன்னு சொன்னா நீ கேட்கலையே. உனக்கு ஒரு வேளை எல்லாம் பிடிக்குமா இருக்கும், நீ தின்னு. அட, இதை பார்த்தனதும் எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே போச்சு போ. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. எனக்கு பிடிக்கல, ஒருவேளை உனக்கு பிடிக்கலாம்ல, நீ சாப்பிட்டு பாரு. சரி இரு, சாப்பிட்டு பார்க்கேன். எல்லாம் நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு, எனக்கு பிடிக்கல. நான் தான் சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. சே, இந்த பழத்தை ஆட்டையை போட்டதுக்கு பதிலா ஒரு சீத்தா பழத்தை ஆட்டையை போட்டதுனால பிச்சு தின்னுட்டு போயிருந்திருக்கலாம். சரி விடு, வேற ஏதாவது கடையில் உன் கைவரிசையை காட்டு. ஆமா, அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு. சரி வா, நம்ம போவோம். கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் எதையாவது ஆட்டையை போட்டு போவோம். இந்த சோள கதிர் என்ன விலைக்கா? 1 20 ரூபாமா, 2 எடுத்தா 30 ரூபா. என்ன நீங்க சின்ன கதிரா தானே இருக்கு இந்த விலை சொல்றீங்க? நான் முன்னாடி சந்தைக்கு வரும்போதெல்லாம் நான் இத 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேனே. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க? ஏம்மா, நாங்கள் விலை வியாபாரம் இந்த நேரத்துல பண்ணனாதாமா உண்டு. எல்லா இடத்துலயும் இந்த விலை தான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள. நீங்க வேணா எங்க வேணாலும் கேட்டு பாத்துக்கிடுங்க. நான் எப்பயும் தரமான பொருளா நல்ல பொருளா தான் வச்சிருப்பேன். ஆமா, எல்லாம் கேக்குற கடையில எல்லாம் இப்படியே சொல்லுங்க. 2 கதிரை 20 ரூபாய்க்கு கொடுங்க. சரிம்மா, உங்களுக்கு என்னென்ன பழம்லாம் வேணுமோ எடுங்க, பார்த்து போட்டு தாரேன். சரி, ஆப்பிள் ஒரு கிலோ என்ன விலை? ஆப்பிள் 340மா. ஐயே, எல்லாம் தங்க விலையெல்லாம் இருக்கு இன்னைக்கு. நான் போன வாரம் சந்தைக்கு வரும்போது தான் 280 ரூபாய்க்கு வாங்கிட்டு போன ஒரு கிலோ ஆப்பிள் என் பியாத்திக்கு. நீங்க என்ன இப்போ 340ங்கிய? ஏமா விலை கூடிடுச்சுமா, எங்களுக்கு என்ன விலைக்கு வருதோ அதை தானே நாங்க போட முடியும். அது மாறி மாறிதாம்மா இருக்கும். இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் குறைச்சு போட்டு சொல்லுமா. எடுத்துட்டு வந்து காசெல்லாம் உன் கடையிலே கொடுத்துட்டு போயிட வேண்டியிருக்கும் போல இருக்க அவ்வளோத்தையும். ஓ, பேரம் பேசிட்டு இருக்காவ. பேரம் பேசிட்டு வரதுக்குள்ள நம்ம இதுல என்னத்த ஆட்டையை போடலான்னு பாப்போமா? அந்த பக்கம் பியாரிக்கா இருக்கு பேரு, லெச்சி பக்கம் அந்த பக்கம் போகுமா? அட ஆமா, பியாரிக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சைடு போவோம் வா. சரிம்மா, பார்த்து போட்டு தாரேன் குறைச்சி. நீங்க எடுங்க முத எடுங்க. ஆப்பிள் எல்லாம் நீ குறைச்சி போட்டாதான் வாங்குவேன், இல்லாட்டினா வாங்க முடியாமா? சரி பாட்டிமா, போடுறேன், நீங்க பார்த்து எடுங்க. சரி, நம்ம கொய்யா பழத்தை பறக்குவோம். பூ மாதிரி கொய்யா பழம்னா ஆசைப்படுவா. எல்லா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குதுவ. நம்ம கைவரிசையை காட்டுவோமா? சரி சும்மா இரு, இந்த கிளவி அலாட்டா இருக்கு. இங்கே கூட்டமா வேற இல்லை. நீ ஆட்டையை போட்டுறத பார்த்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். அட, நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கும்.
தூக்கணுமா? இங்க பாரு, நான் ஆல்ரெடி தூக்கிட்டேன். அம்மா யாருமா அது? இதோ 1 கிலோ போடு. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இல்ல நாங்க ஒண்ணும் திருடல. பேரிக்காய் வாங்கலாம்னு பார்த்தோம். அதான் பேரிக்காய் நல்லா இருக்கா என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். பேரிக்காய் வேணும்னா ஒரு டபுள் எடுத்து போட்டு கொண்டாம்மா, எடை போட்டு தரேன். சரி சரி. இதோ எனக்கு 1 கிலோ போடுமா. நானும் ஏதோ களவாணி பொம்பளை களவாண்டுட்டு போறேன்னு நினைச்சிட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா கையை கால வச்சுக்கிட்டு? அட யாரை பார்த்து களவாணி பொம்பளை அங்கிய? எங்களை பார்த்து அப்படியே தெரியுது. நான் நினைச்சேன்னா இந்த கடையை மொத்தமா வாங்கிடுவேன் அம்மா. ஏதோ என் மனசுல நான் இன்னும் நினைக்காம இருக்கேன். அதனால நீங்க தப்பிச்சிட்டியா அம்மா? இது என்ன பேரிக்காய்? எங்க தாத்தா காலத்துல ஏக்கர் கணக்குல நிலத்துல பேரிக்காய் விளைய போட்டிருந்தாரு தெரியுமா? ஏலா அப்படியா? யாருக்கு தெரியும்? எங்க குடும்பமே பேரிக்காவை கண்ணால கண்டது இல்லடா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. உங்க கடையில நாங்க பழம் வாங்க வந்தா எங்களை இப்படிதான் இன்சல்ட் பண்ணுவீங்களே. இன்சல்ட் லெட்ஸ் எல்லாத்தையும் வைங்க, நம்ம வேற கடைக்கு போலாம். எல்லாம் நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏம்மா மன்னிச்சுக்கம்மா. ஏதோ ஒரு பொம்பளை கூட்டத்தில் தவறுதெல்லாம் எடுத்துட்டு போகுதுன்னு நினைச்சிட்டேன். விடு. உனக்கு பேரிக்காய் உனக்கு 2 எக்ஸ்ட்ரா போடியே. நீ எடு. அதெல்லாம் முடியாது. எங்க கூட வந்த எல்லாம் கூட்டிக்கிட்டு நாங்க வேற கடைக்கு தான் போவோம். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கூட்ட நேரம் வியாபார நெரிசல்ல அப்படி இப்படி அள்ளிட்டு போயிருவாவ. அதை வச்சுக்கிட்டு தாம்மா சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஏம்மா கடைக்கார பொம்பளை இவ்வளோ போறேன்னு சொன்னாலும் போட்டுன்னு நான் இங்கே தான் வாங்குவேன். நீ எனக்கு எடைய போட்டுத்தா. ஆமா கண்ணாங்க, இந்த சோளத்துக்கும் விலைய சொல்லுங்க. ஆமா அவளுக்கு வேற வேலை இல்லை. அதுல கொய்யாக்கா ஒரு இதுல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதை விலை போடுங்க. நானும் ஆப்பிள் மாதுளைன்னு 2 ஆளுக்கு 2 பறக்கிறேன். சாமிக்கு படைக்கிறதுக்கு தான். சரிம்மா நீங்க எடுங்க, நான் பார்த்து விலைய போடுறேன். இன்சல்ட்டிங், கிரேட் இன்சல்ட்டிங். பெரிய பொண்ணு வா, நம்ம வேற இடத்துக்கு போவோம். இங்க நிற்கப்படாது இனிமே. நம்மள மதிக்காம இந்த லெச்சு கிச்சு எல்லாம் பொருள் வாங்குதுவே. நான் வேற கடையில போய் பழம் வாங்கிடுறேன். கொண்டா அந்த பேரிக்காவை தான் தின்னுட்டு போறேன். ஐயோ அந்த அம்மா குவாச்சிக்கிட்டு போறாங்க போல தெரியுதே. அவ கிடக்கா, நீ இங்க எங்களுக்கு பாரு. சரிம்மா. நைஸா குந்தாணி எப்படி பழத்தை ஆட்டையை போட்டு போனான்னு பாரு.